கோவை சரவணம்பட்டியில் நடைபெறும் பாஜக கூட்டணியின் செயல் வீரர்கள் கூட்டத்தில் பாஜக வேட்பாளர் அண்ணாமலை உரையாற்றி வருகிறார். அதனை நேரலையில் காணலாம். உங்களை விட அதிகமாக நாங்கள் ஓட்டு வாங்கி காட்டுவோம். ஐயா, நம்ம சவால் அது இல்லை. இன்னைக்கு மக்கள் தெளிவாக இருக்கின்றார்கள். மோடி அவர்களுக்கு வாக்களிக்கும். மக்கள் தெளிவாக இருக்கிறாங்க. கோயம்புத்தூர் வளரும். மக்கள் தெளிவாக இருக்கிறாங்க. நேரடியாக மத்திய அரசு கிட்ட பேசுற ஒரு சகோதர சகோதரி இருக்கும். மக்கள் தெளிவா இருக்கிறாங்க. நாங்க ஒரு பெட்டிஷன் எழுதிட்டு 1 மாசம் 2 மாசம் காத்திருக்க கூடாது. பெட்டிஷன் கொடுத்தவுடன் ஹாட்லைன்ல வேலை நடக்கும். இதுதான் மக்களுடைய எதிர்பார்ப்பு. மக்கள்கிட்ட வேற எந்த எதிர்பார்ப்பு இல்லை. அதை பூர்த்தி செய்வதற்காக, அவருடைய மனதை வெல்வதற்காக மட்டும் நாம் இருக்கோம். ஆனால் நீங்களும் இதிலே தெளிவாக இருக்கணும். மற்ற வேட்பாளர்கள் ஜெயிச்சாங்கன்னா என்ன நமக்கு தெரியும். ஒரு 543 ஒருத்தர் பார்லிமெண்ட் கேண்டீன் பயன்படுத்துவாங்க. 12 முறை ஒரு ஏர் இந்தியா பிளேன்ல டெல்லி போயிட்டு திரும்ப வருவாங்க. அந்த கட்சி கூட்டம் போட்டா 10 எம்பியில 11 இருப்பாங்க. அது எதுக்கு எடுத்தாலும் எல்லா கட்சி சொல்றாங்க. எம்பி வேட்பாளரே பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல அவர்களுடைய சாதனை, கட்சியினுடைய சாதனை சொல்லாம என் பக்கத்துல பெரிய ஆள் இருக்காருல, கோயம்புத்தூர்காரர் அவரு போட்டார், இன்னொருத்தர் இந்த பெரிய ஆள் இருக்காருல இவரு போட்டார், இவங்கள இல்ல சேலத்துல ஒரு பெரியவர் இருக்காருல அவரு போட்டார், அவங்கள இல்ல அங்க ஒருத்தர் பெரியவர் இருக்காருல அவரு போட்டார். அவங்க கையில் மக்கள் பெட்டிஷன் கொடுத்தாலும் கூட ஒரு பெரியவரை போய் பாரு, சேலத்தில் இருக்கிறவரை பாரு, கோயம்புத்தூர்ல இருக்கிறவரை பாருங்க அவருடைய அரசியல். நம்மளுக்கு அப்படி இல்லை. நேரடியாக மாற்றத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காக நாம் வந்திருக்கின்றோம். இதை மக்கள்கிட்ட மிக தெல்ல தெளிவாக எடுத்து சொல்ல வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை வைக்கிறோம். அதே நேரத்தில் சகோதர சகோதரிகளே, நம்முடைய வெற்றி என்பது நாட் டேக்கன் ஃபார் கிராண்டட். இல்லை வெற்றி பெற்றாச்சு. எந்த ஒரு தேர்தலும் அந்த மனநிலையை நம்ம சந்திக்க கூடாது. நம்முடைய வெற்றி என்பது கடுமையான உழைப்பின் மூலமாக நமக்கு கிடைக்கும். ஒருவரையும் சந்திக்கும். யாரும் கூட எல்லாருக்கும் தெரியும், பாராளுமன்ற தேர்தலில் ஒரு வேட்பாளர் எல்லோரையும் சென்று சந்திப்பது கஷ்டம். அதை மக்களும் புரிஞ்சுக்குவாங்க. ஒரு பாராளுமன்ற தேர்தல் மக்கள் எதிர்பார்ப்பு என்னன்னா, என்னைய பார்த்து நீங்க பேசி ஏன் ஓட்டு போடணும் 2 காரணம் சொன்னீங்கன்னா போதும். இதுதான் மக்களுடைய எதிர்பார்ப்பு. அதை நீங்கள் செய்யணும். அதுக்கு அடிப்படையில் நம்முடைய கவுண்டபாளையத்தில் இருக்கக்கூடிய பூத், இங்கே நம்முடைய தலைவர்கள் இருக்கிறாங்க. அடிமட்டத்தில் பூத் அளவில் ஒரு பூத்துக்கு ஒரு 400 வீடு வச்சுக்கோங்க. ஒரு 200-250 வீடு வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ எல்லாமே 1000 ஓட்டு கொண்டு வந்தாச்சு. 1000 ஓட்டுக்கு மேலே எந்த பூத்து இல்லைங்க. 1000 ஓட்டுக்கு மேலே போனால் அதை பூத்துன்னு பக்கத்துலேயே ஓப்பன் பண்ணிடலாம். 1000 ஓட்டு தாங்க இருக்கு. சில இடத்துல 1000 1100 இருக்கு. நமக்கு இருப்பது 250 வீடு, 300 வீடு, அல்லது ரொம்ப அப்பார்ட்மெண்ட் மாதிரி 2 பேர் இருக்காங்கன்னா 350 வீடு. நான் உங்களிடம் எதிர்பார்ப்பது, நீங்க எந்த பொறுப்பில் இருந்தாலும், நான் ஒன்றிய தலைவர், நான் பூத்தினுடைய தலைவர், நான் பூத்தினுடைய பொறுப்பாளர், நான் பூத்துல வேலை பார்க்குறேன். நீங்கள் எந்த வேலையில் இருந்தாலும் கூட என்னுடைய அன்பான வேண்டுகோள், தினமும் நீங்க ஒரு 50 வீடு காட்சி போயிட்டு வரணும். ஒருவரும் கூட என்னுடைய எதிர்பார்ப்பு, நம்ம என்ன பொறுப்பில் இருந்தாலும் கூட, ஆனால் இந்த கவுண்டபாளையம் சட்டமன்ற தொகுதியில தினமும் நான் 50 வீடு. அதுக்கு எனக்கு ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆகணும். அது காலையில் கொஞ்ச நேரம் நான் பிரிச்சுக்கிறேன், சாயந்தரம் கொஞ்ச நேரம் நான் பிரிச்சுக்கிறேன். காரணம், இங்கே வேட்பாளர் நீங்கள் என்பதை நீங்கள் உணர்ந்து விடக்கூடாது. உங்களுடைய முகமாக மட்டும்தான் நான்